இமேஜின் திஸ், உங்களை யாராவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ உங்கள் விசிட்டிங் கார்டை நீட்டுறது, வாட்ஸ்அப் எடுத்து உங்கள் ரெசியூமே தேடுறது, நீங்கள் பண்ண ஒர்க்ஸை இன்ஸ்டாகிராமில் எடுத்து காட்டுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணி அதில் உங்களை பற்றி அவங்க பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் கால்ட் ஹேவிங் அ போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ எதுக்கு வேணும், அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், ஃப்ரீலான்சர்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா காலேஜில் நீங்கள் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியறதுக்கு, உங்களோட ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரொம்பவே முக்கியம். சிமிலர்லி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கப்போ உங்களோட கம்பெனி வெப்சைட்டை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது என்னைக்குமே பெட்டர். ஓகே, போர்ட்ஃபோலியோனா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ அதை எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயா அப்படின்றத பார்க்கலாம். பிஃபோர் தட், இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கோடிங் தெரியணும்னு அவசியமே இல்லை. பட் இன்கேஸ் நீங்க ஒரு வெப் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா கோட் பண்ணி தான் உங்களை நான் பில்ட் பண்ண சொல்லுவேன். இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வேணும், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மற்ற டொமைனில் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஏஐ யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறோம். ஏஐ யூஸ் பண்ணி நீ ஒரு டூலை காட்டுவேன், அங்கே போய் ப்ராம்ப்ட் டைப் பண்ண உடனே ஒரு வெப்சைட் வரும், இதுதான் அந்த வெப்சைட்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் உங்களோட ரெசியூமேல இருக்க டீடைல்ஸை எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஃபில் பண்ணுன்றது எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வித்வுட் எனி டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hey guys, I am Chris. Welcome to DSTB show. லெட்ஸ் ஜம்ப் டு த சிஸ்டம். நீங்கள் ஒரு லேப்டாப் எடுத்திங்கன்னா அது ரொம்ப கன்வீனியன்ட். ஏன்னா ஃபோனில் பண்ணலாம், பட் ஃபோனில் பண்ணுறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. லேப்டாப்லாம் நீங்கள் டக்குன்னு முடிச்சிடலாம். லேப்டாப் ஆர் சிஸ்டம், எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிரியேட் அ நியூ ஃபோல்டர். ஓகேங்களா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் ரெஸ்யூமே, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் உங்களோட ஒரு பிக்சர், இது மூணும் ஒரு ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட்னு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட்ஸை போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் GitHub ரெபாசிட்டரிஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டை லைவாக நீங்கள் வச்சிருக்கீங்க, ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணீங்க, அந்த வெப்சைட் லைவாக இருக்குது அப்படின்னா அந்த லிங்க்ஸை நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ஹார்ட்வேர் ரிலேட்டட் டொமைனில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸோட பிக்சர்ஸை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பீங்களா, அந்த ஃபோட்டோஸையும் இந்த ஃபோட்டோவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரே ஃபோட்டோவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு என்னோட ரெஸ்யூமே அண்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் பிக்சர் வச்சுருக்கேன். அண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராம்ப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்கேஸ் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி GitHub ரெபாசிட்டரியில் நான் போட்டு வச்சுருக்கனால டேரெக்டாக அந்த லிங்க்ஸை நான் இங்கே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, go to Gamma.app. இந்த வெப்சைட், இந்த டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஹோம் பேஜில் இருந்தீங்கன்னா, இன்கேஸ் ஹோம் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். இங்கே நீங்கள் கிரியேட் நியூ கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும்: பேஸ்ட் இன் டெக்ஸ்ட், ஜெனரேட், இம்போர்ட் ஃபைல் ஆர் URL. இதில் வந்து ஜெனரேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜெனரேட் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ப்ரெசன்டேஷன், வெப்பேஜ், டாக்குமெண்ட். இதில் வந்துட்டு நீங்கள் வெப்பேஜ் மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை, யூ கேன் ஆல்சோ டூ ப்ரெசன்டேஷன்ஸ். கேன்வாவில் நீங்கள் பண்ணுறீங்களா PPTs, அதுவும் இதில் பண்ணலாம். அதை நீங்கள் AI வச்சே பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறனாலும் இதிலே பண்ணிக்கலாம். ஸோ நான் வெப்பேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த ப்ராம்ப்ட், நான் உங்களுக்கு எந்த ப்ராம்ப்ட் நான் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். திஸ் இஸ் த ப்ராம்ப்ட். ஓகேங்களா, இந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டிசைன் அ போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஃபார், உங்களோட பேர் இங்கே கொடுத்துடணும். அண்ட் நீங்கள் என்ன டைப் ஆஃப் நீஷில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஃப்ரீலான்சராக இல்லை ஆண்டர்ப்ரனர் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா அதை கொடுத்துருங்க. வித் அ மாடர்ன் ஆர் மினிமலிஸ்டிக் தீம்னு இங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த தீம் பிடிக்குமோ அதை பர்ஃபெக்டாக எப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் கலர்ஸ் கொடுத்துட்டு, கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும். நான் வந்துட்டு லைக் எனக்கு பிடிச்ச தீமை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த தீமை இங்கே கொடுத்துக்கலாம். பட் ஜஸ்ட் இன் கேஸ் இது நீங்கள் வேறு டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ காமாவில் நீங்கள் தீம்ஸ் எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவங்களே டிஃபால்ட்டாக கொடுக்குற தீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் கலர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் நீங்கள் வேறு ஃப்ரேமர் மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே ப்ராம்ப்டை அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் தீம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்க்ளூட் ஹோம் பேஜ் கொடுத்துட்றேன். அதில் இன்ட்ரோ, டேக் லைன் அண்ட் பட்டன்ஸ்லாம் இருக்கணும். ஹையர் மீன் ஒரு பட்டன் இருக்கும் அதில். அண்ட் அபவுட் செக்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு உங்களோட ஸ்டோரிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ பேஜ். ஸோ இதுதான் உங்களோட ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டில் இப்போ நான் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். சரியா, இப்போ இதில் வந்துட்டு நான் என்னோடய நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அவுட்லைன் ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரேட் அவுட்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் ஜென்ரேட் ஆகும். இதில் நீங்கள் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 8 கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ எனக்கு வந்து இங்கே 7 கார்ட்ஸே போதும். ஸோ நான் அதனால் இதை மட்டும் வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட இன்ட்ரோ இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட ஸ்டோரி அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்ஸ், ஸ்கில்ஸ், அப்புறம் எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணுற கெட் இன் டச் பேஜ், அப்புறம் வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் லாஸ்ட்டில் ஹையர் மீ இல்லாட்டி கால் மீ நீங்கள் மாற்றிக்கலாம், அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கணுன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை ஏஐ வச்சு அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். இப்போ ப்ரீஃப்னா ஷார்ட்டாக இருக்கும், மீடியம்னா மீடியம் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட், டீட்டெயில்னா கொஞ்சம் நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். நான் மீடியம் கொடுத்துக்கிறேன். இமேஜ் சோர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஏஐ இமேஜஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஏஐ ஜென்ரேட்டிவ் இமேஜஸ் கொடுக்கும். அதை நீங்கள் ஃபர்தராக அப்புறமா உங்களோட இமேஜஸ் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கான பேஜ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தீம் கேட்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே டிஃபால்ட்டாக நிறையாவே தீம்ஸ் இருக்குது. இது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு கோ வித் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை சூஸ் பண்ணிவிட்டு நான் ஜென்ரேட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூ கேன் சி ஏஐ வச்சு உங்களோட நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட் வச்சு இதில் இருந்து டீட்டெயில்ஸ் வரும். பட் அகைன் இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு கரெக்டான டீட்டெயில்ஸ் கிடையாது. இது வந்து எல்லாமே அதுவாக இமேஜின் பண்ணி நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு ஒரு கற்பனையில் தான் எழுதுது. ஸோ நீங்கள் இதை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணணும். இப்போ அதை எப்படி பண்ணணும் தான் நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறேன். இந்த வெப்சைட் பிரிட்டி மச் இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ சைட்டுக்கு இது போதுமானது தான். பட் இதவே இன்னும் ஃபர்தராக எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை ஃபஸ்ட் எடிட் பண்ணணும். நான் வந்துட்டு இதுக்கு தான் ரெஸ்யூமே எடுத்து வைக்க சொன்னேன். இப்போ நம்ம ChatGPT யூஸ் பண்ண போகிறோம். ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி என்னோட ரெஸ்யூமேவை இங்கே அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் மேக் ஷூர் உங்களோட ரெஸ்யூமே வந்துட்டு ATS ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ATS ஃப்ரெண்ட்லினா பெருசாக அந்த கிராஃபிக்ஸ் எதுவுமே இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் உங்களால் இப்போதைக்கு பண்ண முடியாதுன்றப்போ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலே நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீல் நான் ஆல்ரெடி போஸ்ட் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல்லேருந்து நீங்கள் PDF எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு வீடியோஸ் இருந்தால் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க்லாம் இல்லை. நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி மேலே செட்டிங்ஸில் ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் PDFன்னு இருக்கும். ஸோ அந்த PDF கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். நான் என்னோட ரெஸ்யூமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ரெஸ்யூமே இங்கே ஆட் பண்ணிவிட்டு answer every questions that I ask related to this resume for my portfolio website ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ தட் நம்ம என்டர் பண்ண போகிற டீட்டெயில்ஸ் இருக்குல்ல அதை வந்து இங்கே இந்த டேரெக்டாக நம்ம ரெஸ்யூமே கூட கம்யூனிகேட் பண்ணி நம்ம இந்த டீட்டெயில்ஸை வாங்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் ChatGPT கிட்ட கேட்டு மாற்றுறதை விட ChatGPT கிட்ட உங்களை பற்றின டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் அதை எப்படி வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப கேட்சியாக அட்ராக்டிவாக நீங்கள் வந்து போர்ட்ரே பண்ணலான்றதை நீங்கள் கேட்டு வாங்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை செப்பரேட் விண்டோ அண்ட் உங்களோட வெப்சைட்டை செப்பரேட் விண்டோவில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் டிசைனர்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் அ ட்ரிவன் ஸ்டூடெண்ட் டிசைனர் பேஷனேட் அபவுட் கிரியேட்டிங் எங்கேஜிங் அண்ட் விஷுவலி அப்பீலிங் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிசைனர் பெர்ஸ்பெக்டிவில் கொடுத்துருக்கு. பட் நான் வந்து ஒரு கோடிங் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதுனால எனக்கு இந்த இன்ட்ரோ செட் ஆகாது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ஆஸ்க் கிவ் மீ அன் ஷார்ட் இல்லாட்டி ப்ரீஃப்னு கொடுத்துக்கலாம். ஷார்ட் இன்ட்ரோ டு ஹேவ் இட் இன் மை ஹீரோ செக்ஷன். ஹீரோ செக்ஷன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ஃபஸ்ட் ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு இருக்க செக்ஷன் தான் ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க வெப் டெவலப்மெண்ட் டேர்ம்ஸில். திஸ் இஸ் pretty much it. இதில் ஒரே இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட்ஸுமே வந்துட்டு இங்கே சொல்யூஷன்ஸாக இங்கே கொடுத்துரும். ஸோ இது வந்து இன்கேஸ் வியூ பண்ணுறவங்க ஃபுல் வெப்சைட்டையும் பார்க்கல அப்படின்னாலுமே இன்ட்ரோ மட்டும் பார்த்தாங்கன்னா அதிலே வந்து என்னை பற்றின ஒரு ப்ரீஃப் தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் குட். ஸோ இது ஓகே. இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த இமேஜ் பிடிக்கல அப்படின்றப்போ எனக்கு இந்த இமேஜ் பிடிக்கல, இதுக்கு பதிலாக ஐ கேன் சேஞ்ச் இட். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் ஆக்சன்ட் இமேஜ் இருக்கும், இதை கிளிக் பண்ணி இந்த ஏஐ இமேஜஸ்க்கு பதிலாக என்னோட லோக்கல் இமேஜ் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இமேஜ் அப்லோட் ஆர் URL கொடுத்துட்டு இந்த ரீப்ளேஸ் இமேஜ் கிளிக் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து கிளிக் டு அப்லோட் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. பிக்சர் அங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இது பண்ணிக்கிறேன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேணால் வெயிட் பண்ணிங்கன்னா அதோட இமேஜ் இங்கே வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இமேஜ் கரெக்டாக ப்ளேஸ் ஆகலை. ஸோ அதுக்கு பெருசாக ஒன்று பண்ண தேவையில்ல. சேஞ்ச் ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஸோ எனக்கு இது போதும். இன்கேஸ் நீங்கள் இங்கேயே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை இங்கே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பர்சன் அங்கேயே இருப்பாங்க, பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இந்த ப்ளூ கலரே வந்துடும். இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்க பட்டன்ஸை வந்து நீங்கள் ஆப்ரேஷனலாக மாற்றலாம். இப்போ ஹையர் மீ கிளிக் பண்ணால் என்னோட ரெசியூமே போகிற மாதிரி பண்ணலாம், ரெசியூமே டவுன்லோட் ஆகிற மாதிரி பண்ணலாம். இல்லை வியூ ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணால் என்னோட GitHub ப்ரொஃபைல் போகிற மாதிரி பண்ணலாம். இல்லை ஹையர் மீ கிளிக் பண்ணி என்னோட LinkedIn ப்ரொஃபைல் போகிற மாதிரி பண்ணலாம். நான் ஜஸ்ட் அந்த எந்த லிங்க் வேணுமோ அந்த லிங்க்கை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை இன்கேஸ் இந்த ஹையர் மீக்கு பதிலாக நோ மீ அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இன்னும் என்னை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரி கீழே ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இங்கே எம்டி ஸ்பேஸை கிளிக் பண்ணிட்டு எந்த செக்ஷனுக்கு போகணுமோ அந்த செக்ஷன் கீழே கார்ட்ஸில் எந்த கார்டுக்கு போகணுமோ அந்த கார்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நோ மீன் கொடுத்தாங்க அப்படின்னா என்னோட அபவுட் செக்ஷன் போகணுன்னா நான் அதை கிளிக் பண்ணிட்டேன்னா பட்டன் லிங்க் ஆகிடும். ஸோ அந்த பட்டனோட கலர்ஸ் இதெல்லாமே இங்கே மாற்றிக்கலாம். அதோட அலைன்மெண்ட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். சென்டருக்கு கொடுத்தீங்கன்னா பட்டன் சென்டருக்கு வந்துடும். ஸோ யா pretty much this. இப்போ வந்து இந்த நோமி கிளிக் பண்ணால் எனக்கு இந்த அபவுட் செக்ஷன் போயிடும். இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ChatGPT கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்றத நான் இங்கே ஒவ்வொன்றா டைப் பண்ணி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. I'm going to give a set of questions. எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் எந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும், அதை எப்படி நீங்கள் உங்கள் எந்தெந்த செக்ஷனில் நீங்கள் அதை யூஸ் பண்ணலான்றதையும் நான் வந்துட்டு தெளிவாக ஒரு டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ எவ்ரிதிங் வில் பி இன் திஸ் நோஷன் பேஜ். நான் ஒரு நோஷன் பேஜ் காமிச்சேன்ல ஃபஸ்ட்டு, அதில் இருக்கும். அந்த பேஜ்க்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ChatGPT கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது ஓகே. ஆனால் எப்படி வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் எனக்கு தீம் மாற்றணும், இல்லை இந்த செக்ஷன் பிடிக்கல அப்படின்னா இது எவ்ரிதிங் இஸ் ட்ராக் அண்ட் ட்ராப். நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு எனக்கு இந்த ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னாலுமே, மொத்த என்டையர் ஃபாண்ட்டை மாற்றணுன்னாலுமே நீங்கள் வந்துட்டு தீம் மேலே இருக்குல்ல, இந்த எடிட் தீம் கிளிக் பண்ணி இங்கே இருக்க தீம்ஸ்க்கு ஒரே கிளிக்கில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, இப்படியே பப்ளிஷ் பண்ணாலும் சரி, பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு தீமை மாற்றணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச். வெரைட்டி ஆஃப் தீம்ஸ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த yellow and black தீம் மாறுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், தீம் மாறிடும். பட் எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிக்கலனா அந்த நீங்கள் கிளிக் பண்ண தீம் மேலே கஸ்டமைஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைமரி கலரை நீங்கள் மாற்றிக்கலாம், செகண்டரி கலரையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா yellow, grey, black and இந்த 3 கலர் தான் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் கார்ட் கலர்ஸ். ஸோ இதை மாற்றுறதுனா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு ஃபாண்ட்ஸ் மாற்றணுன்னா இங்கே ஃபாண்ட்ஸ் இருக்கும். ப்ரைமரி ஃபாண்ட் நான் வந்துட்டு இப்போது இது கொடுத்துக்கிறேன், அலெக்சாண்ட்ரியா சூஸ் பண்ணிட்டு அதை போல்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு செகண்டரி ஃபாண்ட் வந்து பாடியில் இருக்க ஃபாண்ட்ஸ் வந்துட்டு நான் இது கொடுத்துக்கிறேன். இதை விட இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, திஸ் இஸ் பெட்டர். ஸோ இதை கொடுத்துட்டு இதுவும் எனக்கு செமி போல்டாக இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துட்டேன்னா எனக்கு மொத்த ஃபாண்ட்ஸும் மாறிடும். ஸோ உங்களோட தீம் சேஞ்ச் ஆகிடுச்சு அண்ட் ஃபாண்ட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் எப்படி வேணால் அலைன்மெண்ட் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ எனக்கு இங்கே வேணாம், எனக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் யூ கேன் கோ வித் கார்ட் ஸ்டைலிங் போயிட்டு இங்கே இமேஜ் வந்துட்டு ரைட் லேஅவுட்டில் இருக்குது. இதை பேக்ரவுண்டில் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போயிடும். பட் இது அதுக்கான ரைட் இமேஜ் கிடையாது. பேக்ரவுண்டுக்கு நீங்கள் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் இது பண்ணிக்கலாம். ப்ரிட்டி மச் இது ஓகே. உங்களுக்கு இப்போ வந்துட்டு எங்கே டவுட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எப்படி என்னோட ப்ராஜெக்ட்ஸை நான் இங்கே ஷோகேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்னோடய ஃபீச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நான் இந்த இமேஜஸ் ஆல்ரெடி நான் இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். உங்களோட ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ்னால் அந்த ஃபோட்டோஸ் இங்கே ஒன்று வந்துடலாம். பட் இதுவே சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்னால் அதை எப்படி எம்பெட் பண்ணுறதுனா, இந்த சைடு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் சார்ட் டயக்ராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், லைக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், காலம்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபனல் மாதிரி காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். பை சார்ட் காட்டுறீங்கனாலும் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் இட், எந்த பிளேஸில் வரணுமோ அங்கே நீங்கள் வந்து காட்டிக்கலாம். அங்கே என்ன டீட்டெயில்ஸ் வரணுன்றதை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ட் மாறிடும். ஸோ இப்போ எனக்கு இது இந்த மாதிரி சார்ட் வரும். பட் இப்போ எனக்கு தேவையில்லை. லைக் எவ்ரி டாக்குமெண்ட் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி Ctrl+C கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இமேஜஸ் ஆட் பண்ணணுன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் இமேஜ் இருக்கும். நீங்கள் அந்த எந்த இடத்துல இமேஜ் வரணுமோ அங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் லேஅவுட், இந்த ஸ்மார்ட் லேஅவுட் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட்ஸ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 காலம் லேஅவுட், 2 காலம்ஸ் இருக்க மாதிரி. இதுவே எனக்கு ஒரு 3 காலம் லேஅவுட்டாக வேணும் அப்படின்னா இங்கே 3 காலம்ஸ் 4 காலம்ஸ் இல்லை அதுக்கு மேலே எனக்கு வேணும் அப்படின்னா சைடில் ப்ளஸ் கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வீடியோஸ் எப்படி எம்பெட் பண்ணலாம்னா, நீங்கள் யூடியூப் வீடியோ ஏதாவது நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்க, இன்கேஸ் நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபர் உங்களோட வீடியோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் அந்த யூடியூப் வீடியோ எம்பெடிங்கை ட்ராக் பண்ணி எங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த யூடியூபோட URL இங்கே கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்கன்னா வீடியோ இங்கேயே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா
இங்கே வெப் எம்பெடட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போஸ்ட், நீங்கள் ஒரு ஏஜென்சி எஸ்எம்எம் ஏஜென்சி எங்களை மாதிரி அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஓட வீடியோஸ் வந்து நீங்கள் இங்கேயே எம்பெட் பண்ணிக்கலாம், ரீல்ஸ் இங்கேயே எம்பெட் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல்ஸ் எம்பெட் பண்ணிக்கலாம். கூகுள் டிரைவில் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா அதையும் இங்கே கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கேயே காமிச்சிக்கலாம். அண்ட் பவர் பிஐ நீங்கள் பண்ண வெப்சைட்ஸ் பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களோட ரெஸ்யூமேவை இங்கே டவுன்லோட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அண்ட் இதை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போது எதை எங்கெங்கே பண்ணுன்றதை நான் என்னோட நோஷன் பேஜ்லேயே தெளிவாக கொடுத்துருவேன். லைக் சின்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ட்ராக் பண்ண வேணான்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை சொல்லிடுறேன். பட் எப்படி இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணி எங்கே ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், போர்ட்ஃபோலியோவில் ஃபீச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதுக்கு அசட்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம், இதெல்லாமே வந்துட்டு நான் என்னோட அந்த நோஷன் பேஜில் தெளிவாக கொடுத்துருக்கேன். லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Now moving on to the last part, which is publishing it. இங்கே பப்ளிஷ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைட் பப்ளிஷ் ஆகிடும். இவங்களே ஒரு டொமைன் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அது வந்து Gamma.somethingனு வரும், XYZ something வரும். ஸோ அந்த வந்தோடனே வியூ சைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட URL, உங்களோட நேம், போர்ட்ஃபோலியோ, அந்த ஒரு பர்டிகுலர் ஹெக்ஸா வேல்யூ கொடுத்துருவாங்க, அப்புறம் Gamma.siteன்னு இருக்கும். இப்படி தான் வியூவர் பார்ப்பாங்க சைட்டை, ஓகேங்களா? இந்த இடத்துல மேட் வித் Gammaன்னு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கஸ்டம் டொமைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரிட்டி மச் இது வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் எதுக்குமே பே பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணும், மேட் வித் Gammaன்ற வாட்டர் மார்க் வேணாம், அண்ட் என்னோட கஸ்டம் டொமைன் நானாக ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த டொமைனை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்துட்டு லெட் மீ செக். ஸோ இவங்க வந்துட்டு 260 per month இயர்லி பில்லிங் போனீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 3000 சார்ஜ் பண்ணுறாங்க. மந்த்லின்னு போனீங்கன்னா 300 சார்ஜ் பண்ணுறாங்க. 325 per month சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரோவுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டம் டொமைன் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ வந்துட்டு per monthக்கு 650 சார்ஜ் பண்ணுறாங்க. இது போக நீங்கள் வந்துட்டு உங்களோட டொமைனுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கணும் நீங்கள். வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் GitHubல ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக்னு ஒன்று இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து .name டொமைன் அண்ட் .tech டொமைன் 2 டொமைன் ஃப்ரீயாகவே தருவாங்க 1 yearக்கு. ஈச் 1 year நீங்கள் எப்போ இருந்து அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 1 year கணக்கு வரும். நான் அது ரெண்டுமே யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் என்னோட டெவலப்பர் பேக்கில். இன்கேஸ் GitHub டெவலப்பர் பேக் எப்படி வாங்கணும்னு தெரியல அப்படின்னா அதை பற்றி வீடியோ போடுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் இட். ஸோ அந்த டொமைனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதுக்கு கூட நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். டொமைனுக்கு நிறைய காஸ்ட் செலவாகும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்துட்டு 650 பே பண்ணிட்டு போயிடலாம். இல்லை இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனாக போட்டுக்கிட்டீங்க, வருஷத்துக்கே 3000ன்றப்போ இல்லை வருஷத்துக்கே 6000ன்றப்போ ப்ரோ போயிட்டீங்க அப்படின்னா அதர் தேன் திஸ் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ அதை அஃபோர்ட் பண்ணுறது கஷ்டம் தான். பட் வாட் ஐ வுட் சே இஸ் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ப்ரொமோஷன்லாம் கிடையாது. கேன்வாவை விட இது பெட்டராக இருக்குது என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ப்ரெசன்டேஷன் நீங்கள் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணி விட்டுறலாம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அந்த ஃபைலை மாற்றணும்னு அவசியம் இல்லை. பட் கேன்வாவில் ப்ரோ வந்துட்டு பே பண்ணுற அது வந்து இன்னும் ஜாஸ்தி, வருஷத்துக்கு வந்துட்டு 10K சம்திங் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போகிறதுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு படுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பே பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ். இல்லை நான் கஸ்டம் டொமைன் பண்ணுற வரைக்கும் எனக்கு டெம்பரவரியாக இப்போதைக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் போகணுன்னா திஸ் இஸ் மோர் தென் எனஃப். நான் மென்ஷன் பண்ண ப்ராம்ஸ், டூல்ஸ், இதோட லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் அ போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நவ். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டதுனால இதை வச்சு நீங்கள் எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், அதை வச்சு எப்படி மணி மேக் பண்ணலான்றதுக்கான பிளேலிஸ்டோட கார்டு நான் மேலே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட eBook இன்டர்ன் பிளான்ல உங்களோட டொமைன்லேயே நீங்கள் எப்படி ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்கலாம், எப்படி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலாம், எப்படி ஒரு ரெஸ்யூமே பில்ட் பண்ணலாம், எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணலாம், எப்படி ஒரு HR கிட்ட பேசணும், ஒரு இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுன்ற எல்லா டீடைல்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கொடுத்திருக்கேன். மேக் ஷூர் டு செக் தி லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Tata, bye bye.